ஒரு கதை சொல்லிட்டா? வாழ்த்துக்கள் சார். தேங்க்யூ. ஃபுல்லி ஃப்ராங்க் முதல் முறையாக 2 பேரோட. மேம் இது எப்படி மேம், நம்மளும் படம் தான் பண்ண போகிறோம், சரி ஏற்கனவே ஒரு படப்பைத்தியத்தை கல்யாணம் பண்ணிட்டா லைஃப் ஈஸியாகிடும், அந்த மாதிரி ஏதாவது கன்சிடரேஷன் இருந்ததா இவரை டேட் பண்ணுறதுக்கு முன்னாடி? ஆக்சுவலி ஒன்றா தான் படம் பைத்தியம் ஆகும். அதனால் வந்துட்டு ஃபர்ஸ்ட் இயர் காலேஜில் மீட் பண்ணோம். இன்ஃபேக்ட் மூவிஸில் இன்ட்ரெஸ்ட் வந்தது வந்து ஆஃப்டர் வி ஸ்டார்டட் கோயிங் அரவுண்ட் ஒன்லி. நாங்கள் லாயலாக விஸ்காமில் படிச்சுட்டு இருக்கும்போது advertising. We were working with a production house, ad film production house. அங்கே one of our bosses used to have a collection of LDsன்னு சொல்லுவாங்க, லேசர் டிஸ்க்கு. ஸோ அவர் ஆஃபீஸ்க்கு வந்துட்டு ஹில் ப்ளே இட் அண்ட் ஷோ. ஸோ அதுலேருந்து தான் அவர் ஃபர்ஸ்ட் எக்ஸ்போஷர் டு அண்ட் பார்த்து அப்படி ஃபேசினேட்டாக எங்கேயோ இருக்காங்களே அந்த ஹிஸ்ட்ரி ஆஃப் சினிமா, எங்கேருந்து வந்திருக்கோம், எங்கே போகிறோம், அந்த இதெல்லாம் அங்கே ஆன்சர் தான். முக்கியமான ஒரு மேட்டர் என்ன சார், இது நீங்கள் கான்ஷியஸாக பண்ணீங்களா இல்லையான்றது ஐ வாண்ட் டு நோ. இப்போ ரைட்டிங் வந்து பர்ஃபெக்ட் ஆகிடுச்சுன்னா சில ஹாப்பி ஆக்சிடென்ட்லாம் நடக்கும்னு சொல்லுவாங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் போயிட்டு இருக்கும்போது நான் நினைக்கிறேன், என்னடா எல்லா படம் மாதிரி இதுலேயும் மாதவன் ரொம்ப ஸ்மார்ட்டாக இருக்காரு, மாதவன் மட்டும்தான் ஸ்மார்ட்டாக கேள்விகள் கேட்குறாரு, அவர் மட்டும்தான் கேஸை வந்து கிராக் பண்ணுறாரு அப்படின்னும் போது செகண்ட் ஆஃப் போகும்போது தான் தெரியுது கூட இருக்கிறவங்களுக்கு விஷயம் தெரிஞ்சதுனால அவங்க they are stopping themselves from not divulging the fact, where மாதவன் is pushed to think smart and crack the codeன்ற மாதிரி. இது அமைஞ்சதா இல்லை நீங்கள் பிளான்? இல்லை, இதெல்லாம் ஃபுல்லி பிளான்டு. பிளாட்டுன்னு ஒன்று இருக்குது, ஸ்டோரின்னு ஒன்று இருக்குது. பிளாட் இஸ் இந்த இன்சிடென்ட் நடக்கிறது, இந்த இன்சிடென்ட் நடக்கிறது, இந்த இன்சிடென்ட் நடக்கிறதுன்னு இல்லை. பட் அந்த ஓவரால் ஸ்டோரியில் வந்து யூ நோ வேர் த கேரக்டர் இஸ் கோயிங் டு எண்ட். பிகினிங்கில் ஆரம்பிச்சது, எண்டில் ஆரம்பிச்சது, ஹவு யூ ரிவீல் மேட்டர்ஸ் இஸ் பார்ட் ஆஃப் த பிளாட் என்ஜின். பட் கதையில் வந்து ஆல் திஸ் இஸ் ஆல்ரெடி ஹேப்பன்ட் இல்லை. ஸோ அந்த நாலேஜ் இருக்குல்ல. ஸோ இன்ஃபேக்ட் வெல் ஷூட்டிங் ஆல்சோ வி ஹேவ் டு கீப் ரிமைண்டிங் ஆர் ஆக்டர்ஸ், இது உங்களுக்கு தெரியும் பட் தெரியாத மாதிரி பண்ணணும். ஸோ தோஸ் திங்ஸ் ஹேட் டு பி brought in. ஏன்னா அட் சம் பிளேசஸ் தெல் பி அ ஃபியூ ஷார்ட்ஸ் விச் ஆர் தேர் வந்து ஒரு டவுட் கொடுக்கறதுக்குன்னு ஒரு ஃபியூ ஷார்ட்ஸ் வச்சுருப்போம். ஓகே, அது வந்து நீங்கள் செகண்ட் டைம் பார்க்கும்போது யூ வில் நோ இந்த ரியாக்ஷனுக்கு வந்து இதுதான் அர்த்தமானு. ஸோ அந்த பாயிண்டில் வந்து லைக் வி ஹேவ் டு டெல் த ஆக்டர்ஸு இதில் வந்து ஒரு ஸ்லிப் ஒன்று இருக்கணும். ஸோ தோஸ் திங்ஸ் வேர் பிளான்ட். சின்ன சின்ன விஷயம் ரெண்டாவது பாட்டி பார்க்கும்போது நோட்டீஸ் பண்ணுறதுக்கான வாய்ப்பு கிடச்சிது. விஜய் சேதுபதியோட கேங்கில் ஒருத்தர் கொஞ்சம் குட்டியாக லுங்கி கட்டியிருக்காருல்ல, அவர் ரொம்ப நல்லா பண்ணியிருந்தார். ஏன்னா விஜய் சேதுபதி வேறு யார்ட்டையோ சீரியஸாக பேசிகிட்டு இருக்கும்போது அவர் நின்றுட்டு அப்படி பார்த்ததா இருக்கட்டும், இல்லை நடந்து வரமோ ஒருத்தர் அப்படி பயமுடுத்திட்டு வந்து. அவர் ஆக்சுவலாக ஒரு லாயர், அவர் சொன்னால் நம்புற மாதிரி இல்லை. அவர் குத்து டான்ஸ்லாம் பயங்கரமாக போடுறாரு. அவர் ஆக்சுவலாக நம்ம ஏடி கௌதமோட ஃப்ரெண்டு. இஸ் அ லாயர், பிரிட்டி இன்ஃப்ளூயன்ஷியல் கை அந்த மாதிரி ஷூட்டிங். ஆனால் அவர் நேச்சுரல் ஆக்டர். And first time he's ever come. அவர் நேச்சுரல் ஆக்டர். அவர் ரொம்ப நல்லா பண்ணிருக்காரு. ஆமாம், அவர் அது வந்துட்டு எங்கேயாவது எப்படி நம்மளை அட்ராக்ட் பண்ணணும்னு அவர் ஏதோ வேஷ்டியை தூக்குவார். கிளாமர் காமிட்டீங்க. இப்போது பயங்கரமாக ஸ்கெட்செல்லாம் போட்டுட்ருக்கான். நல்ல வேலை டேபிள் கீழெல்லாம் போகல மாதம். எல்லாம் பக்காவாக பிளான்லாம் பண்ணிட்டு எல்லாம் துப்பாக்கி ரெடி பண்ணுறீங்க, கோட்டைக்குள்ளேயே சேதுபதி வராரு. இப்போது அந்த வடையை எடுத்து அந்த நாய்க்கு தூக்கி போடும்போது அங்கே சஜஸ்ட் பண்ணுறீங்களா சார், நான் உனக்கு இனிமேல் துப்பு கொடுத்துட்டே இருக்க போகிறேன்? ஸோ அது வந்து வாஸ் ஒன் ஆஃப் தோஸ் ஹாப்பி ஆக்சிடென்ட்ஸ். ஹாப்பி ஆக்சிடென்ட்ஸ். ஸோ நாங்கள் அங்கே ஷூட் ஸ்பாட்டில் இருக்கும்போது அந்த லொக்கேஷனில் ஒரு கேன்டீன் ஒன்று இருக்குது. ஸோ அந்த கேன்டீனில் வந்து வடை ரொம்ப நல்லா இருக்கும். முன்னே பிகினிங் காலையில் ஷூட் ஆரம்பிக்கும் போது 7 மணிக்கு வந்து நியூஸ் வந்தது, பெரிய வடை. ஸோ விஜய் வந்து அந்த வடையை வாங்கி யாரையோ விட்டு வடையை வாங்கிட்டு வர சொல்லிட்டு அதை சாப்பிட்டுட்டு இருந்தார். ஸோ சாப்பிட்டுட்டு இருக்கும்போது அவர் ஆக்சுவலி ஹிஸ் ஐடியா, அவர் கேட்டார், நான் நடக்கும்போது இந்த வடையை வச்சுட்டு நடக்கட்டுமா, வச்சுட்டு போகிறாங்க, நம்ம வடை வச்சுட்டு போகலாம் அப்படின்னு விஜய் சஜஸ்டட். ஸோ அந்த ஃப்ரேமில் வச்சோம், பார்த்தா கரெக்டாக வடை வந்து அந்த கைக்கு இங்கே வந்தது. உடனே ஃப்ரேம் அட்ஜஸ்ட் பண்ணிட்டு ஓகே வடை நீட்ஸ் டு ஹேவ் தட் ப்ராமினன்ஸ். அண்ட் அவசரமாக போய் கேன்டீனில் அதுக்குள்ளே வடை முடிஞ்சிச்சு, இருக்கிற வடையெல்லாம் வாங்கிட்டு வாங்க. ஸோ இருக்கிற வடையெல்லாம் வாங்கிட்டு வந்துட்டோம். இருந்ததே ஒரு 20 வடை தான். எல்லாத்தையும் வாங்கிட்டு வந்து அதில் வர பாதி வடை வந்து ஷார்ட்டுக்கு முன்னாடி நம்ம பசங்களே சாப்பிட்டாங்க. வடை வந்திருக்குன்னு எடுத்து சாப்பிட்டாங்க. தென் அப்படி நெக்ஸ்ட் ஸ்டெப் வந்து அப்படி இம்ப்ரூவைஸ் ஆனது. ஸோ அங்கே நாய் வந்து வி ஹட் செட்டப், நாய் வந்து விஜய் வரும்போது குலைக்கணும். ஸோ அது செட்டப் பண்ணியிருந்தோம். ஸோ இந்த கையில் வடை இருக்கும்போது தட் ஐடியா பாப்ட் அப் அட் தட் டைம் தட் வடையை தூக்கி நாய்க்கு போடுங்க. எவ்ரி மூமெண்ட் தேர் இஸ் ஆல்வேஸ் அ ஸ்பேஸ் டு இம்ப்ரூவைஸ் டு மேக் திங்ஸ் பெட்டர். ஒன் சிம்பிள் இது சொல்கிறேன், we have used lot of bullets in the film. So there are ground bullets. இப்போ ஷூட் பண்ணும்போது அங்கே வெடிக்கணும்னா அங்கே ஒரு குட்டி புல்லட் இருக்கும், வயர் போட்டு போகணும். ஸோ அந்த புல்லட் வெடிக்கும் போது ஒன் ஸ்மோக் கம்ஸ். ஸ்மோக் வில் பி ஓகே இஃப் இட் சிட்டிங் கான்க்ரீட், அது பவுடர் பறக்க மாதிரி இருக்கும். இது வந்து மெட்டல் அடிக்கிற மாதிரி இருந்தது. மெட்டல் அடித்தா ஸ்மோக் வராது. பட் அந்த புல்லட்டோட மேனுஃபேக்சரிங் ஸ்மோக் வந்து தான் ஆகும், வேறு ஒன்றுமே பண்ண முடியாது.
So somebody came up with that idea of putting a little bit of dust on top of that. So and the smoke வந்து will get completely like white smoke மாதிரி இல்லாம dust பறக்கிற மாதிரி இருக்கும். See, this is one problem which was solved because that person who was involved took that, சரி நம்ம இதை சால்வ் பண்ணோம், இதுக்கு வந்து நம்ம என்ன கான்ட்ரிபியூட் பண்ணோம், எல்லாமே அவங்க படம் மாதிரி நினச்சிட்டால நம்மளுக்கு பிரச்சனையே இல்லை, அவங்க ஏதாவது பிரச்சனை வந்துச்சுன்னா அவங்களே சால்வ் பண்ணிடுவாங்க, அவங்களே பெட்டர் ஆக்கிடுவாங்க. ரொம்ப நாள் கழிச்சு ஆடியன்ஸ் ஒரு டேக்கன் ஃபார் கிராண்டடாக இல்லாமல், அதாவது சினிமான்றது ஒரு டெம்ப்ளேட்டு, அதில் இப்படி ஒரு ஃபார்மேட் இருக்குது, என்டர்டெயின்மெண்ட்னா இதெல்லாம் பண்ணி ஆகணும் அப்படின்னு இல்லாமல், இது ரொம்ப உங்கள் லாங்குவேஜில் உங்கள் படத்தில் வர ஒரு டைலாக் மாதிரி சொல்லணும்னா, சினிமா வாட்சிங் இஸ் ஹாப்பி எண்டிங், அப்படியே கிளைமேக்ஸில் போய் அப்படியே ஒரு ஹை பாயிண்ட்டுக்கு போயிட்டு அப்படியே வாவ் அப்படின்னு ஃபீல் ஆயிடணும். இப்போ நீங்கள் மேடம் படத்தில் கோ டேரக்டர் அதாவது உங்களோட இருக்காங்க, ஆனால் நீங்கள் வந்து தொப்பை குறைக்கலாம், நல்லா போடுறதுக்கு கரெக்டாக இருக்குன்றீங்க. அப்போ மேம் கிட்ட சென்சர்ஷிப்பே கிடையாது, அது ஜாலி, என்ன வேணா பேசலாம், என்ன வேணா பேசலாமா மேம், ஜாலிலாம். we've grown up like that, all our friends. And அது நானே பேசுவேன், மச்சான் இங்கே ஓட்டாக்கு போல உங்கள் அம்மா போட்டுக்கலாம்டா அப்படின்னு நீங்களே சொல்லுங்க. அதெல்லாம் வந்து மெட்ராஸ்ல ஒரு பியூட்டி இருக்கு, அது ஒரு எனர்ஜி மேம். ஐயோ முத வாட்டி என்னோட யாராவது ஒருத்தர் ஐடென்டிஃபை ஆகிறது எனக்கு ரொம்ப சந்தோஷம். எங்களுக்கு இன்னும் கொஞ்சம் இன் டர்ம்ஸ் ஆஃப் நம்ம எங்களுக்குன்னு இல்லை, சினிமாக்கே வந்து அந்த ஸ்பேஸ் இருந்ததுன்னா, see it's not necessary in every film, but at least the kind of films which we make about the kind of people we make, அதுதான் ரியாலிட்டி in terms of like how people speak. அதை வந்து நம்ம ரொம்ப த்ராட்டில் பண்ணுறோம் ஆக்சுவலி சினிமாவில். இல்லை அது லாங்குவேஜ், லைக் ஒரு ஊரோட கல்ச்சர், ஒரு லாங்குவேஜ் வந்து நிஜமாலே வந்துட்டு உங்களுக்கு கெட்ட வார்த்தைகள்லேருந்து கூட வருது, அந்த ஒரு அழகுலேருந்து வருது ஆக்சுவலி. உண்மையாலுமே சுகரா கட் பண்ணியிருப்பார், அந்த மாதிரி 2-3 வார்த்தைகள் சார். வேறு ஏதாவது உங்களுக்கு ஞாபகம் இருக்கா? ரொம்ப ஸ்பெசிஃபிக்காக யாசர் பாடி ஸ்பெசிஃபிக்காக கரெக்டான ரீசர்ச் இருந்தது, சுகரு அதெல்லாம் அது ஆக்சுவலி. ஆனால் சம் வேர்ட்ஸ் மெர்சல்னு இப்போ வந்து எல்லாரும் சொல்கிறாங்கல்ல, அது எங்கேருந்து வந்த வார்த்தை? இட்ஸ் டிப்பிக்கலி இட்ஸ் அ வெரி மெட்ராஸ் வார்த்தை மெர்சல். அது வந்து இப்போ வந்து ரொம்ப பாப்புலர் ஆகிடுச்சு. ஆக்சுவலி எங்களோட டைலாக் ரைட்டர் மணிகண்டன், அவன் வந்து அதெல்லாம் கொஞ்சம் யோசிக்கிற பையன். அவன் வந்து ஆக்சுவலி அவரும் வியாசர்பாடியில் வளர்ந்த பையன் வேறு, ஸோ அதனால் அவருக்கு இன்னுமே ஆத்தென்டிக்காக இருக்கும். லைக் நம்ம சும்மா வந்துட்டு ஆட் பண்ணுறதுக்காக இல்லாமல் வந்துட்டு ஒரு நேச்சுரலாக என்ன பேசுவாங்களோ அந்த மாதிரி அந்த ஒரு. ஸோ அல்டிமேட்டாக விக்ரம் வேதா பார்த்ததுக்கப்புறம் கிடச்ச அனாலிசிஸ் என்னன்னா, டு மேக் அ பர்ஃபெக்ட் தமிழ் ஃபிலிம் யூ கான்ட் ஹாவ் அ பேட் சீன் and every scene needs to have a reason, and you put capable actors to emulate your vision, cut short your songs visually. ஏன்னா ஸ்டாண்டலோனா யாஞ்சி சூப்பராக ஒர்க் அவுட் ஆயிடுச்சு, பட் விஷுவலாக நீங்கள் ஒரு மாண்டேஜுக்கு மட்டும் அழகாக பயன்படுத்திட்டு அதுக்குள்ளேயும் ஒரு ஸ்டோரி டெல்லிங் சொல்லிட்டு அப்புறம் வந்துட்டீங்க. ஒரு கதை, வசனம், இயக்கம், டைரக்ஷன் எல்லாம் ஒரே ஆள் பண்ணுறதுனால அவரோட ரிஃப்ளெக்ஷனாக தான் இருக்குது அந்த படமே தவிர 2 பேர் டிஸ்கஸ் பண்ணும்போது யூஸ் மாதிரி பண்ணாத இங்கே எப்படி போகலாம் அந்த மாதிரி. கேன் யூ டெல் இஸ் யுவர் பிரெயின் ஸ்டார்மிங்? அது ஆக்சுவலி ஸ்கிரிப்ட் ரைட்டிங் அப்போ வரும். அது சம்டைம்ஸ் வந்து நம்ம ஏதாவது ஒன்று யோசிச்சு செம்மையாக இருக்குல்ல ஐடியா அப்படி இப்படி நைட்லாம் அப்படியே யோசிச்சுருப்போம். காலையில் வந்துட்டு இதுவா நல்லாவா இருக்குது அப்படின்னா ஆமாம் இல்லை அப்படி நம்மளுக்கு ஒரு ரியலைசேஷன் வரும். அப்போ தான் வந்துட்டு ஆமாம் எங்களோட ப்ராசஸில் வந்து இந்த கேட் கீப்பிங்னு சொல்லுவாங்க. அது வந்து ஏதாவது ஒன்று வெளியில் போகிறதுக்கு முன்னாடி 2 பேரும் அப்ரூவ் பண்ணும். ஸோ அந்த ஸ்டெப் அன்லெஸ் போத் ஆஃப் அஸ் ஆர் கன்வின்ஸ்ட், எவ்ரி டிசிஷன் ரைட்டிங்கில் வந்து அண்ட் ஷூட்டிங் போதும் எவ்ரி டிசிஷன் வந்து போத் ஆஃப் அஸ் ஹேவ் டு பி ஆன் போர்ட் ஆன் தட். அதில் என்ன ஒரு பெரிய ஹெல்ப்னா, யூ டோன்ட் மோஸ்ட் பீப்புள் கெட் கேரிட் அவே பை their own voice. இல்லை நம்ம பேசுறது நம்மளுக்கு வந்து அண்ட் லைக் இப்போ அசிஸ்டன்ட்ஸ் ஆர் லைக் ஹூஎவர் இஸ் தேர் நோ, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அவங்களுக்கு ஒரு ரெஸ்பெக்ட் இருக்கும். ஸோ அதனால் அதனால் அவங்க வந்துட்டு இது சார் தப்பாக சொல்கிறாரு இல்லை நான் தப்பாக சொல்கிறேன் அப்படின்னு சொல்கிறதுக்கு இதுவாக இருக்கும். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அவங்க கன்வின்ஸ்டாகவும் இருப்பாங்க. ஸோ இப்போ எங்களுக்கு வந்துட்டு ஒரு ஈக்குவல் இது இருக்குது இல்லையா, ஸோ அதனால் வந்துட்டு என்னம்மா செட்டாக இல்லை அது மாதிரி. ஸோ இந்த உரிமையும் இருக்குல்ல, ஸோ அது டெஃபினட்டாக அது ஒரு பெரிய அட்வான்டேஜ் தான் அது, எஸ்பெஷலி இந்த ரைட்டிங் ஸ்டேஜ் எஸ்பெஷலி. நெவர் எவர் டேக் த ஃபஸ்ட் தாட் விச் கம்ஸ். ஏதாவது ஒரு ப்ராப்ளம் சால்வ் பண்ணுமோ ஆர் ஏதாவது ஒரு க்ரியேட்டிவ் டிசிஷனோ இல்லை, டப்புன்னு ஒரு ஐடியா வரும், தட் வில் பி யூஸ்வலி த பெஸ்ட் ஐடியா. அதனால் அது ஈஸியஸ்ட். அது வந்துட்டு எல்லாரும் ஆமாம் ஒரு 10 பேர்த்து கேட்டிங்கன்னா அந்த ஐடியா தான் ஃபஸ்ட்டு வரும். ஸோ அதனால் வந்துட்டு அது அப்படியே ரிஜெக்ட் பண்ணிட்டு இன்னும் வரும், அதையும் ரிஜெக்ட் பண்ணிட்டு கொஞ்ச நாள் இது பண்ணால்
அந்த யூஸ்வலி த தேர்ட் ஐடியா வில் பி ரைட். அதுவும் விட்டுட்டு அதுக்கப்புறம் யோசிக்க ஆரம்பிச்சா கேவலமாகவே போயிட்டு இருக்கும். பட் உங்கள் 2 பேருக்குள்ள நீ ஐடியா யோசிச்சேன் ஆனால் நான் தான் ஜாஸ்தி சீன் செய்திருக்கேன் அந்த மாதிரி ஒரு அட்டு ஈகோ கிளாஷ்லாம் வராதா? இல்லை இது ரொம்ப இதுதான் எனக்கு இது மோஸ்ட் இன்ஸ்பைரிங் பார்ட் ஆஃப் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப்ன்றதெல்லாம் தாண்டிட்டு ஒரு ஆப்போசிட் ஜெண்டர்ன்றதெல்லாம் தாண்டிட்டு 2 பேர் சேர்ந்து இந்த காலகட்டத்திலையும் ஒரு படம் பண்ண முடியுன்றது அது ஒரு செம்ம ஃபீலாக இருக்குது சார். ஸோ நான் தான் ஜாஸ்தி இந்த படத்துக்கு யோசித்தேன், இந்த மோஸ்ட் வின்னிங் சீனை நான் தான் எழுதியிருக்கேன். ஆக்சுவலி இன்னொன்று என்னன்னா லைக் அந்த டைம் யூ ஸ்டார்ட் அந்த நம்பர் ஆஃப் டிராஃப்ட்ஸ் யூ கோ. இப்போ எங்களுக்கு ஆக்சுவலாக எந்த சீன்னு வந்துட்டு எப்படி யோசிச்சு எப்படி எழுதணும்னு கூட மெல்ட் ஆயிரும். லைக் இப்போ அதுதான் அந்த ஃபஸ்ட் ஐடியான்னு வந்துச்சுன்னா இல்லை. ஸோ இது வந்துட்டு யார் ஐடியா அப்படின்லாம் தெரியும். இது வந்துட்டு செகண்டு தேர்டு அதுக்கு மேலே ஒரு பவுட்ரு கோட்டு அதுக்கு மேலே ஒரு ஒயிட் வாஷு. ஸோ அப்படி போய் வந்துட்டு அது உருவே தெரியாது அது எப்படி ஆரம்பிச்சது எப்படி முடிஞ்சதுன்னே அந்த இதுவே போயிடும். அண்ட் எவ்ரி ஐடியா வந்து இட் இஸ் நாட் ஜஸ்ட் அபவுட் தி ஐடியா. ஒரு ஐடியாலேருந்து யூ ஹாவ் டு எக்ஸிக்யூட் இட். ரைட்டிங்கில் இருக்கட்டும், ரைட்டிங்லேருந்து ட்ரான்ஸ்ஃபரிங் டு ஸ்க்ரீனாக இருக்கட்டும், அதுலேருந்து எடிட்டாக இருக்கட்டும், அது அந்த ஃபைனல் ஸ்டெப் வரதுக்குள்ளே தேர்ஸ் அ லாட் ஆஃப் ப்ராசஸ் விச் ஹேப்பன். ஐடியா வந்து ஜஸ்ட் ஸ்டார்டிங் பாயிண்ட். தென் த கிராஃப்ட் வித் விச் யூ எக்ஸிக்யூட் இட் வந்து இஸ் த நெக்ஸ்ட் ஸ்டெப். அண்ட் கம்ப்ளீஷன் ஆஃப் இது ஆல்சோ லைக் வந்துட்டு இந்த இடத்துல இந்த ஐடியா நல்லா இருக்குது ஆனால் அது போய் கடைசியில் சேருமா, அது வந்துட்டு கேரக்டருக்கு ஸ்கிரிப்டுக்கு இஸ் இட் லைக் ஆக்சுவலி கான்ட்ரிபியூட்டிங். சார் ஒத்தரை நீ டைரக்ட் பண்ணால் சொதப்பி தள்ளுறாங்க 2 பேருன்றது தான் அது. யார் மானிட்டர் பாப்பா யார் ப்ரீஃப் பண்ணுவா? ஏன்னா நான் இன்சைட் நியூஸ் என்ன கேட்டேன்னா நீங்கள் உட்காந்து திரும்ப எக்ஸ்பிளைன் பண்ணி பேசி நீங்கள் ரொம்ப வெரி குட் ஆன் இன்டர்பர்சனல், நீங்கள் திரும்ப ஓவரால் மேக்ரோஸ்கோபிக் வியூ ஆன் திங்ஸ். ஐ டோன்ட் நோ, இட் மே பி ராங் ஆல்சோ டு a certain extent. இப்போ வந்து லைன்ஸ் with the actors during the shoot process, Gayathri will start off with that process. There are a couple of things which need to happen simultaneously in a shoot. One வந்து நம்ம சீனோட the physical setup in terms of light, how we are going to choreograph the scene, entry point, exit point, அது ஒரு conversation. The other conversation is lines with the actors. Usually இதை முடிச்சுட்டு இதை வந்து பண்ணுவாங்க, ஆர் இதை முடிச்சுட்டு அதை போய் பண்ணுவாங்க. Since both of us are there, when it is needed crunch situationல இந்த லொகேஷன் வந்து ஒரு நாள் தான் இருக்கு, இல்லைன்னா நம்மளுக்கு இன்னொரு ஒரு அது actually most of the time it will end up that way. ஏன்னா our shooting schedules are like pretty hectic. மேடியும் விஜய் வந்துட்டு நெக்ஸ்ட் டைம் பிரேக் விடலன்னா உங்க கூட யாருமே படம் பண்ண மாட்டாங்க லைக் ரொம்ப ஃப்ரெண்ட்லியாக சொல்லுவாங்க. விதவுட் பிரேக் தான், கிடையாது அந்த 1 hour பிரேக் டெய்லி விதவுட் பிரேக் தான் ஓடும். அது திட்டுவாங்க இல்லை, சாப்பிட்டு வரலாம், அதுக்கு எவ்ரிபடி வில் கோ ஈட் கம் பேக், ஒரு 10 நிமிஷத்தில் சாப்பிட்டு வந்துட்டு திருப்பி பேக் டு கிரைண்டர். போத் விஜய் அண்ட் மேடி ஆர் லைக் வெரி லைக் வந்துட்டு தே வில் லைக் டு பிரிங் சம்திங் டு சீன். ஸோ அவங்களுக்கு வந்துட்டு விஜய்க்கு வந்துட்டு அந்த ஒரு ரிதம் செட் ஆகும். அவர் அப்படி தான், அது ஒரு ரிதம் அடிக்குது. ஸோ அவருக்கு அந்த ரிதம் செட் ஆகும். அது ஆயிடுச்சுன்னா வந்துட்டு அவர் டப்புன்னு சூப்பராக மீன் அது செம்மையாக பண்ணிடுவார். ஸோ அதுக்கு கொஞ்சம் டைம் எடுப்பார். மேடிக்கும் வந்துட்டு ஏதோ ஒரு அவங்க 2 பேத்துக்குமே ஒரு கிராக் தான். You've learned to think, sir, both of you on the same pattern. அது வந்திருக்கா 2 பேருக்கும் ரொம்பவே சிமிலர் திங்கிங் இருக்கும். இப்போ ஆக்சுவலி அது வந்துட்டு செட்டில் வேறு பசங்க டெஸ்ட் பண்ணாங்க. ஸோ தனித்தனியாக இருக்கும்போது ஏதோ ஒரு 2-3 சாய்ஸ் செட்டுக்கு இதுக்கு செட் டிசைனுக்கு அதுக்கும் கொடுத்துட்டு எது போகலான்னா நான் ஒன்று சூஸ் பண்ணேன், புஷ்கர்ட்ட காமிச்சா அதுவே இந்த மாதிரி ஒரு 2-3 விஷயம் வந்துட்டு அவங்களும் வந்துட்டு டெஸ்ட் எல்லாம் வைக்கும் பசங்க. டிவி சொல்ல இப்போ நீங்கள் தான் ஜெயிப்பீங்க. இல்லை அது என்னென்னா, so we started off with watching the same kind of films, we have listened to the same music, same art, same friends இந்த மாதிரி எல்லாமே வந்துட்டு ஒரே மியூசியம் தான் போயிருக்கோம். இல்லை லைக் ஆல் ஆர் லைஃப் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து லைக் அந்த ஃபார்மேட்டிவ் இயர்ஸ் வந்துட்டு கம்ப்ளீட்டாக ஒன்றாங்க. ஸோ அதனால் வெரி சேம் டேஸ்ட் அண்ட் சேம் வேவ் லெங்த். ஸோ ஃபைனல் பவுண்ட் எப்போ ரெடி ஆச்சு, எப்போ முடிச்சிங்க விக்ரம்? 2014 just before Vijay kitta vandu we pitched in May, I think. Actually we don't pitch before we write full script, like a fully bound script with dialogues, everything பக்காவா இருந்ததுக்கு அப்புறம் தான் we go meet anybody. ஸோ அப்போ வந்து நம்மளுக்கு கன்ஃபியூஷன் இருக்காது. அப்போ தான் நமக்கு யாராவது சஜஷன்லாம் கொடுத்து பயங்கரமாக கேள்விலாம் வர கேட்பாரு. ஒரு ஸ்டோரியோட டெப்த் வர தெரியும். மேடி விஜய் 2 பேரும் மேடி கேட்கவே வேணாம், இஸ் ஒன் தி பெஸ்ட். ஸோ விஜய் வந்து என்னென்னா ஆக்சுவலி நாங்கள் அவர்கிட்ட கதை நரேட் பண்ண வந்து ஃபர்ஸ்ட் ஆஃப் ஹி வாஸ் ஷூட்டிங். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் 1 night நரேட் பண்ணோம், செகண்ட் ஆஃப் த நெக்ஸ்ட் நைட் நரேட் பண்ணோம். ஃபர்ஸ்ட் ஆஃப் முடிச்சதுக்கப்புறம் ஒரு 3 மணி நேரம் கதையை பற்றி பேசணும். தென் செகண்ட் ஆஃப் முடிச்சதுக்கப்புறம் இன்னொரு ஒரு 3 மணி நேரம் கதையை பற்றி பேசணும். என்னென்னா ஆல் தேட் இஸ் நாட் தேர் இன் த ஸ்கிரிப்ட். ஸோ இந்த பாயிண்ட் ஆஃப் டைமில் வேதா என்ன பண்ணிகிட்டு இருப்பார்ல, இந்த மாதிரி ஒரு சிச்சுவேஷன் இருந்தால் வேதா என்ன எல்லாம் பேக் ஸ்டோரி, கேரக்டர் பில்டிங், அந்த மாதிரி இது
இந்த சுச்சுவேஷனில் இங்கே மாட்டிக்கிட்டா என்ன பண்ணுவான்? ஐ மீன் அவர் அந்த மாட்டவே மாட்டார் கதையில். பட் அந்த கேரக்டர் டெப்த்து மேடியும் அதே மாதிரி தான். 2 பேரும் வந்துட்டு அந்த மாதிரி வந்துட்டு எக்கச்சக்கமான கேள்வி கேட்பாங்க. இப்போ திடீர்னு கப்பலில் போனால் கப்பல் முழிச்சுன்னா என்ன பண்ணுவாங்க? அந்த ரேஞ்சுக்கு ஏதோ கேட்டுட்ருப்பாங்க. விச் இஸ் ஆல் ஐ திங்க் குட். அதனால் அவங்க வந்துட்டு இந்த ஃபுல்லாக ஸோ நம்ம இவ்வளோ நாள்லாம் பண்ணிவிட்டு வந்துட்டு திடீர்னு ஏதாவது சொன்னால் இது வேதா மாதிரி இல்லையே, இல்லை இது விக்ரம் பேசுகிற மாதிரி இல்லையே அப்படி சொல்லுவாங்க. இட் வில் பி கரெக்டாக இருக்கும். அந்த யூஸ் ஆஃப் வேர்ட்ஸு இல்லைனா பேசிங்கு ஏதாவது வந்து இது விக்ரம் பேசுகிற மாதிரி இல்லை. ஆக்சுவலி மேடி ஒரு வாட்டி பயங்கர ஸ்வீட்டாக சொன்னார். ஏதோ ஒரு டயலாக் சொல்லிட்டு இல்லை 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 இது மேடி பேசுகிற மாதிரி இருக்குது, கிம்மி a minute சொல்லிட்டு அந்த டயலாகை பேசினார். இட் வாஸ் விக்ரம். திஸ் ஷோஸ் த லெவல் ஆஃப் ஒன்று இன்வால்வ்மெண்ட். த அதர் திங் இஸ் மோர் இம்பார்ட்டன்ட்லி கிளாரிட்டி. நம்ம ஷூட் பண்ணது வந்து வி டோன்ட் ஷூட் லினியர்லி. ஃபஸ்ட் சீனில் ஆரம்பிச்சு லாஸ்ட் சீனில் வரைக்கும். ஸோ நம்ம வந்து அட் ஒன் பாயிண்ட் ஆஃப் டைம் வில் பி ஷூட்டிங் சம்வேர் க்ளோஸ் டு த கிளைமேக்ஸ். தென் த நெக்ஸ்ட் சீன் மைட் பி சம்திங் விச் இஸ் ரைட் தேர் இன் த பிகினிங். ஸோ இங்கே இருக்கிற விக்ரமும் அங்கே இருக்கிற விக்ரமும் ஆர் இங்கே இருக்கிற வேதாவும் அங்கே இருக்கிற வேதாவும் ஆர் அட் 2 different points. ஸோ இந்த சீனை முடித்த உடனே யூ வில் ஹாவ் டு ஃப்ளிப் அண்ட் பிகம் அன் ஏர்லியர் ஆர் லேட்டர் செல்ஃப். இல்லை அது வந்து இட்ஸ் that is the most underestimated thing in cinema. For an actor it is a very difficult thing. வந்துட்டு விஜய் மேடி 2 ஸோ இதுக்கு முன்னாடி இந்த சீன் நடக்குது அதை பற்றி பேசுவோம். லைக் வந்துட்டு அது இதுக்கு முன்னாடி இது இருக்குது, இதுக்கப்புறம் இது இருக்குது. ஸோ நான் இன்னைக்கு இப்போ இந்த மூடில் இருப்பேன். ஸோ அந்த பிச்சிங்கில் பண்ணுவேன். அந்த கன்சிஸ்டன்சிலாம் அது ஏன்னா நீங்கள் எழுதும் போது வேதாவுக்கு அந்த காமிக்கல் சைடு இருந்துதா? ரொம்ப சாதாரணமான ஒரு ஆள் வரான்றதுலாம் ஓகே. பட் அந்த கிளைமேக்ஸில் வந்து இங்கே இருந்த வேதா வந்து அவர் வந்துட்டு ஆமாம் அவர் வந்து ராக் ஸ்டார் மாதிரி இருக்கணும். அது ஒரு மிஸ்ட்ரி கேரக்டரு வந்தால் இட் ஷுட் கிராக்கிள். கான்ஸ்ட்ரக்ட்லேயே பார்க்கலாம். வேதாலாம் வந்து கதை சொல்லுது. ஓகே, இதில் வந்து வேதா வந்து கதை சொல்கிறான். ஸோ ஹீஸ் அ நரேட்டர், ஹீஸ் அ ஸ்டோரி டெல்லர். ஸோ ஸ்டோரி டெல்லருக்குன்னு ஒரு சாம் ஒன்று தேவை டு கீப் யூ இன்ட்ரெஸ்டட் இன் த ஸ்டோரி. அதனால தான் ஆக்சுவலி எங்களுக்கு அந்த இதுக்கும் கேரக்டருக்கும் விஜய் தவிர எனக்கு ஆப்ஷனே இல்லை. எடுத்தோடனையும் நல்ல வேலை அவருக்கு பிடிச்சிருச்சு, இல்லைன்னா எங்களுக்கு வந்துட்டு அதுக்கு ஆப்ஷன் இல்லை. ஆர் ப்ராசஸஸ் எழுதி முடித்ததுக்கப்புறம் அது ஒரு 1 week வச்சுட்டு தென் வில் கோ பேக் அண்ட் ரீட் த்ரூ த ஹோல் திங் அகேன். வெளியில் சொல்கிறதுக்கு முன்னாடி அதாவது தட் இஸ் எங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கிட்ட ப்ரொடியூசர்கிட்ட ஆக்டர்ஸ்கிட்ட பிச் பண்ணதுக்கு முன்னாடி வில் டேக் தட் 1 week. அந்த 1 weekல தான் வந்து எங்களுக்கு வந்து இப்போ நவ் வி ஆர் ஷிஃப்டிங் ஃப்ரம் ரைட்டர்ஸ் டு டைரக்ஷன். உங்களுக்குள்ளேயே ஒரு பயங்கரமான பிரெயின் ஸ்டாமிங் மைண்ட் மேப்பிங்லாம் இருக்குது. பரோட்டா 2 பேரும் அப்படி தான் சாப்பிடுவீங்களா? ஆனால் நீங்கள் ஒரு இடத்துல என்ன டிசப்பாயின்ட் பண்ணிட்டீங்க. என்னென்னா 2வது வாட்டி மாதவன் சார் ஹோட்டலுக்கு வந்து கண்ணை மூடின உடனே எல்லா படத்துலையும் வர மாதிரி விஜய் சேதுபதி எய்த்தாப்பில் உட்காந்துருப்பாருன்னு நினச்சேன். ஆனால் இல்லை. ஆனால் சில இடங்கள்ல அதுதானே சார் ஒரு ஒரு அவுட் ஸ்மார்ட் பண்ணுறது தானே ஸ்டோரி டெல்லிங்க. ஐயோ இப்படி கனெக்ட் பண்ணிட்டீங்களே எல்லாத்தையும், ஐயோ எல்லாம் முடிச்சும் அவுத்துட்டாங்களே, தப்பே இல்லைடா படத்தில் அப்படின்ற மாதிரி எல்லாமே கரெக்டாக ரொம்ப ஸ்வீட்டாக இருந்துச்சு. யாரோ லாஜிக்கலாக ஒரு ஃப்ளா இருக்குது. ஒரு தமிழன் வந்துட்டு ஒரு மலையாளிக்கு வந்துட்டு பரோட்டா சாப்பிட்றது எப்படின்னு சொல்லித்தரான் அப்படின்னு. இன்னொருத்தர் வந்துட்டு என்ன ஃபால்ட்டே இல்லை, ஆனால் நான் திருப்பி பார்த்து ஒரு ஃபால்ட்டு கண்டுபிடிச்சிட்டாரு ஒருத்தர். பயங்கர ஸ்வீட்டாக இருந்துச்சு. இந்த புள்ளி வந்துட்டு டிவி பார்த்துட்டு இருப்பான், அந்த குட்டி புள்ளி. ஸோ அப்போ வந்து சக்திமான் கரெக்டு. சக்திமான் வந்துட்டு சண்டே வரும், ஆனால் பையன் ஸ்கூல் யூனிஃபார்ம் போட்டிருக்கான். இவ்வளோ பார்க்குறாங்க. ஏதாவது ரிப்பீட் இருந்திருக்கா தூர்தர்ஷன்றதெல்லாம் நம்ம கிராஸ் செக் பண்ணிக்கலாம். இல்லை, நாங்கள் ஆக்சுவலி வென் வி டிட் த சவுண்ட் எஃபெக்ட்ஸ் அப்போ வந்து ஆர் ஏடி அந்த சவுண்ட் பாய்ஸ் கேம் அண்ட் அதுலேயே தெரிஞ்சு அவங்க வந்து சொன்னாங்க, சார் சக்திமான் வந்து சண்டே மட்டும்தான் வரும், பையன் ஸ்கூல் யூனிஃபார்மில் இருக்கான் அப்படின்னு. அவங்கள பார்த்துட்டு ரொம்ப யோசிக்கிறாங்க. நீங்கள் நீட்டாக பண்ணிட்டு இந்த மாதிரி விஷயங்கள்லாம் கண்டுபிடிக்கணும். பாருங்களேன், இட்ஸ் சேலஞ்ச் ஃபார் பீப்புள். தப்பு கண்டுபிடுறா பாப்போன்னு கீழே போஸ்டர். வெரி குட், வி ஆர் வெரி ஹாப்பி. இவ்வளோ பார்க்குறாங்களேன்னு வெரி எக்ஸைட்டட். ஆக்சுவலி பீப்புள் ஆர் லுக்கிங் அட் தி டீடைல்ஸ்னா அதோட ஜாய் எதுவுமே இல்லைங்க. இந்த கை எப்படி வச்சுட்டு கண்ணை வந்து இது கூட நல்ல ஸ்ட்ராட்டஜி மேம். நான் என் ஒய்ஃப் கிட்ட ட்ரை பண்ணலான்றேன். டைரக்டாக போய் பிடிக்கிறதுக்கு பதிலாக வச்சுக்கிறேன் வா, அடி ஒழுமா வருவாங்களா டிசைட் பண்ணி. அவங்களோட டைலாக் டெலிவரி வேற பயங்கர பாஸ்டாக. அவங்க வந்து சூஸ் பண்ணதே சடசடன்னு யாராவது திட்டணும், யார் கரெக்டாக இருப்பா ஆள். ஆக்சுவலி அந்த கேரக்டர் தான் காஸ்டிங் ரொம்ப நாள் தாழ்ச்சிது, கரெக்டான ஆப்ஷனே கிடைக்கல.
நாங்கள் வருவை வந்து we didn't even consider because it's a cameo appearance, small character மாதிரின்னு. ஸோ வருலாம் வந்து லைக் ஷீ இஸ் லீட் ஆக்ட்ரஸ், நாட் ஜஸ்ட் ஹீரோயின் இல்லை, ஷீ இஸ் அ லீட் ஆக்ட்ரஸ் பர்சன். ஸோ ஆனால் விஜய் வந்து சொன்னாப்புல, ஏன் வருகிட்ட கேளுங்க, ஷீ வில் டூ அப்படின்னு. என்ன சொல்கிறேன், எப்படி பண்ணுவாங்க, இட் இஸ் கேரக்டர் விச் கம்ஸ் பட் 15 minutes இந்த ஃபில்ம் அப்படின்னு. ஸோ ஹீ ஸ்போக் டு வரு அண்ட் டோல்ட், இந்த மாதிரி ஒரு படம் நீ வேணால் பேச அவங்ககிட்டன்னு. ஸோ வரு கால்ட் அண்ட் செட், விஜய் வந்து ஸ்கிரிப்ட் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குன்னு சொன்னார், ஸோ லெட்ஸ் சீ நோ அப்படின்னு. ஸோ தென் வி டோல்ட் த கேரக்டர் வாட் அண்ட் ஷீ செட், யா ஐ வில் டூ, வாட்ஸ் அ ப்ராப்ளம், நான் பண்ணிடுறேன். ஈஸியஸ்ட் வே இஸ் டு டூ வித் ட்ரோன். அது ஈஸியாக பண்ணிடலாம். பட் ட்ரோனில் வந்து உங்களுக்கு லென்சிங் கரெக்டாக இருக்காது அண்ட் குவாலிட்டி ஆல்சோ இஸ் நாட் தட் கிரேட். ஸோ இதில் வந்து ஃபஸ்ட் வாட் வி ட்ரைட் வாஸ் கிம்பிளில் வந்து வி ஃபாலோ, இங்கே ஃபாலோ பண்ணிட்டு வந்து இங்கே வந்து திலீப் ஹேட் ரிக்ட் தி சிங் wires. ஸோ த ரிக் பர்சன் வாஸ் வேரிங் தட் இது ஹார்னஸ் மாதிரின்னு. இங்கே வந்து அந்த பாயிண்டில் வந்து மாட்டிட்டு ஹி வாஸ் லிஃப்டட் அப், கோஸ் ஓவர் தேட், இங்கே ஃபாலோ பண்ணிட்டே வரணும். ஹில் கோ ஓவர், தேர்ஸ் அ வால் ஆல்சோ ஓவர் ஹியர். அந்த வாலை தாண்டி அங்கே போயிட்டு ஹில் ஹேவ் டு கேட்ச் த ஃப்ரேம். அந்த வால் மேலே போகும்போது வி ஆர் லூசிங் ஃப்ரேம். ஸோ இது வந்து ஒரு half a day இதில் போயிடுச்சு.